இந்தியாவில் தடை செய்யப்பட்ட கேன் கோர்சோ டாக உதயநிதி ஸ்டாலின் வளர்க்கறதா சொல்லி ஒரு போட்டோவா சோசியல் மீடியால வைரல் ஆகுறாங்க. இது சம்பந்தமா தேடி பார்த்ததுல கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் சார்பா 12 மார்ச் 2024 வெளியிட்ட அறிவிப்பை பார்க்க முடிஞ்சது. அதுல ராட்வீலர், தெற்கு ரஷ்யா ஹெர்ப்டர், கேன் கோர்சோ, பிட்புல்லர் உள்ளிட்ட 25 நாய் இனங்களை ஏற்றுமதி செய்வதும் இனப்பெருக்கம் செய்வதும் விற்பனை செய்வதும் தடை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான நாய் இனங்களை வளர்ப்பதற்கோ விற்பதற்கோ கால்நடை பராமரிப்பு துறை உரிமம் வழங்கக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா இவ்வகை நாய்களை ஏற்கனவே வளர்ப்பு நாய்களா வச்சிருக்கவங்க இது இனப்பெருக்கம் செய்யாமல் இருக்க கருத்தடை செய்ய வேண்டும் அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட நாய் இனங்களை ஏற்கனவே வச்சிருக்கவங்க அதற்கான உரிமம் அங்கீகரிக்கப்பட்ட கால்நடை மருத்துவர்கிட்ட இருந்து கருத்தடை செய்யப்பட்டதற்கான ஆவணமும் முறையான தடுப்பூசி போடுறதற்கான ஆவணமும் இருக்கும் பட்சத்துல இந்த நாய்களை வளர்க்கலாம் அப்படின்னு அதுல தெரிவிச்சிருக்காங்க. இந்த டாகோட போட்டோ 2024 மார்ச் மந்த்ல உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல போட்டிருக்காங்க. இந்த தடை வரதுக்கு முன்னாடி இந்த டாக உதயநிதி வளர்த்து வந்திருக்காரு அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 25 நாய் இனங்களை தடை செய்து ஒன்றிய அரசு பிறப்பித்த உத்தரவை திரித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தடை செய்யப்பட்ட நாயை வளர்ப்பதா சொல்லி தப்பான தகவலை பரப்பிட்டு வராங்க. நீங்க உண்மையை தெரிஞ்சுக்க யூட்டனை சப்போர்ட் பண்ணுங்க.